உன் பேர் என்ன வேணுமா? எதை எடுத்தாலும் பயந்த சுவாபமும் மன நடுக்கமும் உடையவளாக இருக்கும். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உங்கள் அப்பன் பேர்? உங்கள் அப்பன் பேர் என்ன பேர்? உடம்புல அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோகுளோபின் இல்லை. முதல்ல பிளட் சம்மந்தமான டெஸ்ட் எடுத்துகிட்டு உன் பிள்ளைய என்னையை பார்க்க கூட்டுவான். ஒரே நாளில் குணமாக்கிறதேன். என்ன வா குட்டி, ஓடியா பக்கத்தில் வா. ஐஸ்வர்யமாரு இந்தா உட்கார மாட்டீங்களோ நீங்கள்லாம்? சரி, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு என் பொண்டாட்டியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. என்னடா கவலை இவளை பற்றி? குழந்தை வேணுங்கிறது உடல்நிலையினுடைய கோளாறு இல்லையே. காலை வந்துட்டுவாங்க. என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு ஒரு ஆள் கேட்க, யார்ப்பாது? என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான் தம்பி. இவளுடைய உடல்நிலை முதுகெலும்பு, வயிறு, மார்பு சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். இந்த நிலைகள் கிரகத்தால் ஆனது, வேறு எந்த குறைகளும் இல்லை. வெற்றியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வச்சுதான். ஆனால் இவா எனக்கு குழந்தை வேண்டாம்னு சொல்லுவாள். ஆனால் வேணும்னு நான் சொல்லிட்டேன். பிறந்துருவான், கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. நான் தான் ஜெயிப்பேன், நீங்கள் தோற்று போயிடுவீங்க. போய்ட்டு வாங்க. கருப்பசாமிக்கு யாருப்பா ஏமாத்துறது? பணம் ஏமாந்தது யார்? பணம். பாட்டி, நீங்கள் முதல்ல இருந்தே இங்கே நான் வந்துக்கிட்டு இருக்கீங்களே, யார்கிட்ட நீங்கள் பணம் ஏமாந்திய? குருன்னு வந்தார். என் பிள்ளையை பல ரகத்தில் சொல்லி ஏமாற்றி லட்சக்கணக்கில் படிச்சுட்டாரு. காலை வந்துட்டு வா. லட்சக்கணக்கில் படிச்சுட்டாரு. பாருங்க, ஆன்மீகவாதின்னு சொல்லி, குருன்னு சொல்லி பிள்ளைங்களை தன்மையாக்கி பல லட்சங்கள் அந்த பொம்பளை இழந்திருக்கா. பல லட்சம் வண்டியை விற்று வண்டி மேலே. இதே மாதிரி ஒரு பையன் ஒரு மண்டபத்துக்கு சாமி கும்பிடுறதுக்குன்னு போய் கோடிக்கணக்கில் ஏமாந்துட்டான். அவன் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப குடும்பத்தில் உள்ளவன். தர்மம் செய்தேன், தானம் செய்தேன்னு சொல்லி, புரியுதா? இந்த பணம்லாம் உனக்கு வாங்கி தரணுமா? இப்போ காலில் விழுட்டு வா. வேதனைக்குரிய நிகழ்ச்சி. யாரை நம்பி நான் பிறந்தேன்? என்னது? பக்கத்தில் வாமா. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், அவன்கிட்ட இருந்து உங்களை மீட்டி தரேன். இந்த அப்படி வெற்றி இந்த வரும். அந்த மருமகளை நல்லா ஆக்கி தரேன் மகளே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. சரி, சென்னையெல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க. சென்னையெல்லாம் உட்காருங்க. சென்னை உட்காருங்க. சென்னையிலே 10 உத்தரவுக்கு மேலே சொல்லியாச்சுங்க. கேட்டு திறந்துருக்கு. கேட்டு இந்த இது கேட்டு என்னது சொல்லு. யூடியூப் ஆஃப் பண்ணிக்கோங்க. மணி 1:30 ஆகிடுதுல. பக்தர்களுக்கு ஒரு